ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு மண் சட்டியில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 3 டீஸ்பூன் கோல்டு வினர் போட்டிருக்குறாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டிருக்கிறேன். அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதை கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா சாப்பாடோட கலர் மாறிடும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்கட்டும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் 3ஐயும் சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து அதில் எண்ணெயிலே போட்டுக்கலாம். ஒரே ஒரு கேரட்டு தாங்க போட்டிருக்கிறேன். 6 பீன்ஸ் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் போட்டிருக்கிறேன். எல்லாத்தையுமே இப்போ போட்டுக்கலாம். இது 2 வதக்கிட்டு இதை வந்து எண்ணெயிலே வேக வச்சுக்கலாங்க. நல்ல ஆரோக்கியமான இது வந்து சாப்பாடுன்னு சொல்லலாம். குழந்தைங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு எது வெஜிடபிள்ஸ் எதுனே தெரியாது. அந்த அளவுக்கு ஈவனாக குக் ஆயிரும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா எண்ணெயிலேயே 75% இது நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ வந்து நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேங்க. 1.5 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். 1.5 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் நான் வந்து 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து ஈக்குவலாக நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இது நல்லா கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சு. நான் வந்து அரிசியை கழுவி போட்டுக்கலாம். சீரக சாம்பா அரிசி சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்பவே லேட் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரையே வெந்துடும். இப்போ வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாங்க. தேங்காய் பாலும் உடம்புக்கு ரொம்பவே சத்தான ஒரு இதுதான். தாய்ப்பாலுக்கு நிகர் தேங்காய் பால் கூடி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கலரி விட்டுக்கலாங்க. மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நெய் மட்டும் நம்ம 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நெய்யோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு கலரி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 80% நல்லா வெந்துருச்சு. மீதி வந்து நம்ம சிம்லையே வச்சு மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சிட்டோம்னாலே போதும். சீக்கிரமே வெந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கடாய் பன்னீருக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வடை சட்டியில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் குருமிளகு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி 4 மிளகா போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா மணம் வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க. வறுத்து இப்போ எடுத்தாச்சு. அரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து வேறு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் 300 கிராம் பன்னீர் வாங்கி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதில் போட்டு நம்ம வந்து பொரிச்சு இதை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். பொரிச்சு இப்போ எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் அதிலே இருக்கட்டும். அதே பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதையும் 2 வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொடை மிளகா, தக்காளி வந்து உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு நானும் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க தக்காளியை. இது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம் நல்லா. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து 2 தக்காளியை அரைச்சி பியூரியாக சேர்த்துருக்குறேன். அதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம்.
5 மினிட்ஸ்க்கு வந்து இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிற பன்னீர் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 கலரு கலரிக்கலாங்க. ரொம்பவும் போட்டு கலர்னோம்னா பன்னீரெல்லாம் உடஞ்சிரும். அதனால் அழுங்காமையே நம்ம கலரிக்கலாம். மெதுவாக நல்லா கலரிக்கலாம். ஃபைனலாக அரைச்சி வச்சுக்கிற பவுட்ரு, வறுத்து அரைச்சி வச்சுக்கிற பவுட்ரு எடுத்து நம்ம தூவிக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் தூவிக்கிறேன். தூவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு இதை நீங்கள் வந்து தொட்டுக்கிறதுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா சைடிஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.